ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்கன்னா ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வெந்தய சாப்பாடு. சரிங்களா? அது வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு வெந்தயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சால் வந்து அந்த வெந்தய சாப்பாடு வந்து நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வெந்தயம் வந்து நீங்கள் போடும்போது ஸ்லிம்மில் வச்சுட்டு நீங்கள் போடுங்க. சரிங்களா? போட்டதுக்கப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டாலும் சரி, பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி. நான் வந்து பெரிய வெங்காயம் 3 வந்து பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கட் பண்ணி கருவேப்பிலையோடு சேர்த்து நான் போட்டுட்டேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அந்த உப்பில் வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துடணும். வணக்கி எடுத்ததுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இந்த 4 ஐட்டமும் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டேன். போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா அங்கங்கெல்லாம் மசாலைங்கெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிடுங்க. லூஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே டம்ளரில் வந்து நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். அதுதான் எங்களோட அரிசி இது வந்து ரேஷியோ வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் வந்து நான் ஏன் எப்படி செஞ்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்க வந்துட்டு வயிறு வலி அது இதுன்னு எல்லாம் சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெந்தயம் சாப்பிடு, வயிறு வலி சரியாயிரும் அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் ஒரு டைம், சரி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1 பாட்டரை வந்து நம்ம ரெசிபி வந்து இந்த மாதிரி வெந்தயம் வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெந்தய சாப்பாடு. இப்போ சின்ன குழந்தைங்களுக்காகட்டும், இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி 1 பாட் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பி அது வந்து கேட்பாங்க. அதில் வந்து வெந்தயம் வந்து இருக்கிறதே வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்சேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து நான் வந்து செய்ய முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து எங்கள் ஃபேமிலிக்காகட்டும், எனக்காகட்டும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சாப்பாடு வந்து பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் இது ரொம்ப நாளாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து நான் போடணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்துட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ எதுவாக இருந்தாலும் இது மிஸ்டேக்கு, இப்படி செஞ்சால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சரிங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. எடுத்தோன்னே சாப்பாடு பார்த்திங்களா, அந்த வெந்தய சாப்பாடு நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்ட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.